ஸோ நம்ம பாய்ஸ் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும். அதனால் அப்படியே நம்ம அந்த லேக்கை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா ரோட்டில் நிற்கிறதுக்கு ஒரு ஸ்பாட்லேருந்து கிளம்பி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பாட் உண்மையாம் லேக் வந்திருக்கோம். 70 ரூபா என்ட்ரி டிக்கெட் வாங்கியிருக்காங்க. 70 ரூபாய்க்கு என்ன ஒருத்தருக்குன்னு பார்த்துடலாமா? எஸ், பார்த்துருவோம். ஸோ காய்ஸ், உமையாம் லேக் வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டோம். ஸோ வெளியில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா நம்ம ஊட்டியில் இருக்க நம்ம அந்த லேக்கு இது பைன் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு. பட் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. இந்த பக்கம் வாட்டர் சைடு அந்த பக்கம் போகும்போது பார்த்தோன்னா ஃபுல்லாக அந்த பக்கம் மவுண்டன் வியூவாக இருக்கட்டும், கரெக்டாக சன்செட் டைம் வேறு வந்திருக்குமா, அதனால் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ போட்டிங் மட்டும் நம்ம போல் பசங்க இன்னும் வரல. வந்தால் 4:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அது போகிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி வந்து பார்த்தோன்னா ரொம்ப அழகான ஒரு இடம். சுற்றி நிறையா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஸ்பாட்டுங்க. இந்த கப்புள் வ்ளாக் இப்போ அதாவது என்னது ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் இதெல்லாம் பண்ணுறதுக்குனா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. அதுக்காக நீங்கள் வந்து மேகாலயா வரை வந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்காவான இடம். இல்லை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும், உங்கள் ட்ரிப்பில் அதிகமாக நல்லபடியாக அழகழகாக ஃபோட்டோஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க, நல்ல இடம், ஒரு டீசெண்டான இடம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா அடுத்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து நம்ம வந்து ரூமுக்கு போகணும், சிறப்புஞ்சு போகணுங்க. ஸோ அடுத்த வீடியோ நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. இங்கேருந்து நம்ம சிறப்புஞ்சு போய் அங்கே வந்து ரூம் எடுத்து தங்கணும். இன்றைக்கி வேறு எதுவும் சுற்றி பார்க்க முடியாது, இந்த ஒரு லேக் மட்டும் தான் நினைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மதுரையிலேருந்து கிளம்பி இவ்வளோ தூரம் வந்து அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். பயங்கர அட்வென்ச்சரான நிறையா ட்ரிப்பெலாம் நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னும் முடியலை. ஸோ ஸ்டில் கோயிங் ஆன். சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், டார்ஜிலிங், சிக்கிம், அப்படியே நேராக இப்போ ஒரு அஸ்ஸாம் வந்துட்டு அப்படியே இங்கே வந்துட்டோம். நீங்கள் 2 நாள் இருந்துட்டு அடுத்து அருணாச்சல் போகிறோம். அருணாச்சல் தான் லாஸ்ட்டு. திரும்ப நேராக போயிட்டு சிலிகுரி போயிட்டு பைக்கை பார்சலில் போட்டு விட்டு அப்படியே நம்ம ட்ரெயின் எடுத்துகிட்டு கிளம்பணும். நீங்கள் உங்களுக்கு பெங்களூர், அப்போ கிட்டத்தட்ட பக்கத்து ஊருக்கு இருக்கலாம். கிட்ட வந்துட்டு எல்லாம் ஒரே ஊர் தான். அதே தான். நம்ம வந்து இப்போ மேகாலயாவில் உமாங் லேக்ல இருந்து பைக் எடுத்துக்கிட்டு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிறப்புஞ்சி. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா சில்லாங்கில் வேணா பாய்ஸ் போகிறாங்க, சில்லாங் போகிறாங்களாம், அவங்களுக்கு பசிக்குதான். ஸோ சில்லாங் போய் நிற்கிறாண்டாங்க. சரி போங்கடாண்டாச்சு. நம்மளும் அப்படியே பொறுமையாக சில்லாங் போவாங்க, போட்ட மேப்லோட அவளை. ஸோ சில்லாங் போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் என்ன பண்ண போகிறோம், சிறப்புஞ்சி போயிடலாங்க. இதை வந்தாலும் போய் பாருங்க, சூப்பரான ஒரு லேக்குங்க, பயங்கரமாக இருக்கு. ரொம்ப பெரிய லேக், ஊட்டி மாதிரி நினைச்சு வந்தோம். பட் ஊட்டியை விட பெட்டராக தான் இருக்கு. கம்பேரிசன் கூட எல்லாமே ஒரு வகையில் அழகு தான் வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் நமக்கு மைண்ட் டக்குன்னு அங்கே தானே போகுது. சூப்பரான டேம் இருந்தது. முன்னாடி போனால் நல்லா இருக்கு. கார் வழி விடுவாரா மாட்டாரா? எஸ், வழி விட்டாரு. அப்படியே பாருங்க, இதுதான் அந்த லேக்கோட பேக் சைடுன்னு நினைக்கிறது டேம். இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா சன் செட் ஆகிட்டு இருக்கு. இங்கே தான் வேகமாகவே செட் ஆகிடுது. 5 மணி 5:30 தான் மேக்ஸிமம் அதிகபட்சமாக. அதுக்குள்ளே எல்லாமே இருட்டி போகுது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு நீட்டாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு இருந்தாலும் கஜம் இல்லை. ஆக்டிவிட்டி கொஞ்சம் இருக்காங்க. அங்கிட்ட எல்லாம் சவரி கிடக்காங்க. ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் பண்ணுறவங்க எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. போட்டிங். ஸோ போட்டிங் நம்மளுக்கு இந்த ரூட்லேயும் போகிறாங்க போட்டிங் பண்ணுறதுக்கு.
ஸோ நம்ம ஆக்டிவிட்டி பண்ணல டைம் இல்லை. நம்ம சும்மா நான் ரோட்ல எங்களுக்காக வெயிட் பண்றது போலாம், உள்ள போய் லேக்ல வெயிட் பண்ணலான்ட்டு லேக்ல போய் நின்றுருந்தேன். அவ்வளோதானே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை. அப்படியே போயிட்டு ஃபர்ஸ்ட் இப்போ சாப்பிடுவாங்க, காலையில சாப்பிடல, நடுவர் மாதிரி டிரைவர் ஆகி உடம்பெல்லாம் அது இத்தனை நாள் நல்லா மழையிலே குழுன்னு இருந்துட்டு இப்போ வந்து புதிய இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெங்களூர்காரங்களை பார்த்தேன் நான், கிட்டத்தட்ட தமிழ் எல்லாரும் நல்லா பேசினாங்க அவங்க. ஸோ டிஎன் போர்டை பார்க்கவுமே வந்து ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிட்டாங்க. நமக்கு டிஎன் போர்டை பார்க்கவுமே நமக்கு தமிழ்ல பேசுவாங்க ஒரு மாதிரி சந்தோஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊர்ல எல்லா பக்கமுமே டூரிசம்க்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா. ஆனா என்னன்னா இந்த பக்கம் கம்மியா இருக்கு. ஒருவேளை சம்மர் டைம்ல அதிகமா வருவாங்களா, இல்ல மான்சூன்ல அவன் வரமாட்டாங்க, எங்கிட்ட ஃபுல்லா ஃப்ளட் ஓடிட்டு இருக்கும். அதனால சம்மர் டைம்ல வர ஆட்கள் தான் அதிகம். பட் இந்த டைம்ல இருப்பாங்கன்னு பார்த்தேன் நானே. இப்போ காஷ்மீர்ல லடாக்ல இங்கெல்லாம் போனா தடிக்க விழுந்தா ஏதாவது தமிழ்காரங்களை பார்த்துடலாங்க. ஆனா இங்க வந்து அப்படி இல்லை. ஒரு நாள் ரொம்ப திரும்பி நாங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரையும் வந்து இந்த நார்த் ஈஸ்ட் பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆர்மிக்காரங்களை தவிர தமிழ் பேசின ஒரே ஆட்கள் வந்து பார்த்தோன்னா இவங்க தான். எத்தனாவது நாள்? 13வது நாள்ல இப்பதான் நம்ம தமிழ்காரங்களே பார்க்குறோம். ஸோ இந்த பக்கம் ரொம்ப கம்மியா தான் வர்றாங்க. அது நாங்க மெயினான இடத்துக்குலாம் போயிட்டு வர்றோம். அப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒருத்தங்க இருப்பாங்க பேசும்போது மட்டும் கத்தி கூட பேசுவோம் தமிழ்ல பேசும்போது. பட் அது முடிய மாட்டேங்குது. ஸோ பைக்ல ஒரு அட்வான்டேஜ் பூண்டு கிளம்பிடலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ இதெல்லாம் இருக்க போதுமா, இங்க வந்து சில்லாங் போயிட்டு சிறப்புஞ்சி போறது தான். இருட்டிடும் இங்க. 5 மணிக்கெல்லாம் இருட்டிடும். மணி எத்தனை தெரியல. இதை மணி 4:15 தாங்க ஆகுது. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருட்டிடுச்சு. நம்ம ஊர்ல 5:30 மாதிரி ஆயிடுச்சு. 4:15 வரிசையா தான் போகுது. அந்த இடத்துக்கு போகணும், சாப்பிட்டுட்டு செட்டில் ஆகணும். அவ்வளவுதான். நாளை ஒரு நாள் முழுக்க காலையில வெள்ளம் வந்துருச்சு. அப்படியே ஃபுல்லா சுத்திட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். 11 கிலோமீட்டர் 26 நிமிஷம். பயங்கரமா இருக்குல்ல. நாளைக்கு ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கலாம் முடிஞ்சா. எதுவுமே அஷூரன்ஸ் கொடுக்கவே கூடாதுங்க. எங்கிட்ட அந்த பாவை சூப்பரா வருது. அந்த ரோட்ல ஏறுவோமா? நமக்கு வண்டியில பிரேக் ஆயில் ஃபில் பண்ணணுங்க. இல்லைன்னா நீ பஞ்சாயத்து ஆயிரும். பிரேக் ஆயில் பிரேக் ஷூ அண்ணாச்சில இருந்து கீழே வந்து பஞ்சாயத்து ஆயிரம். அப்புறம் நாளைக்கு முடிஞ்சா அதை மாத்திடுவோம் கொஞ்சம் கேப் எடுத்துட்டு. பிளைண்ட் கையில் வரவே கூடாது, சுத்தம் வரக்கூடாது. நானும் தப்பு பண்ணிட்டேன். நம்ம கண்ணுக்கு ஒரு இடம் தெரியல, பிளைண்ட் ஸ்பாட் தெரிஞ்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம போக விட ஸ்லோ ஆகிட்டு அந்த இடம் ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம போகணும். ஏன்னா ரொம்ப ரிஸ்கியான ஒரு பாதை, ரிஸ்கியான ஒரு ரோடு. அதனால அந்த ரூட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போடணும். ஆஹா, நிலா பாருங்க, நீங்க ஃபுல் மூன் டே இருக்குங்க, பயங்கரமா இருக்கு நிலா. முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபுல் மூன் வந்து அப்படியே நம்ம தலைக்கு மேல இருக்குங்க, பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி பாருங்க, 5:30 4:30 நினைக்கிறேன், மணி எத்தனை 4:35 ஒரு ஃபுல் மூணு. இந்த பக்கம் இருட்டுச்சு, சன் செட் ஆயிடுச்சு. 4:30 சன் செட்டுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, அதான் பிடிச்சி போயிடுங்க. என்ன வேலையெல்லாம் இருட்டுங்களா, அதனால நாளை ரொம்ப சீக்கிரமா டைம் மூடிக்கிட்டே இருக்கு. என்னடா அதுக்குள்ள சிக்கிமெல்லாம் அப்படின்னா கண்ணை மூடுறதுக்குள்ள 5 நாள் முடிச்சுங்க. இப்படின்னு திறக்கிறத கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள யாரா நீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. நைட் ரொம்ப லாங்கா இருந்தது, வின்டர் டைம்ல வந்திருக்கோம்ல, நைட் ரொம்ப லாங்கு. காலையில டக்குன்னு முடிஞ்சிருவா, அதனால நாள் வேகமா ஓடி வச்சுங்க. சிக்கிம் எல்லாம் இப்படின்றதுக்குள்ள ஓடி வச்சு 4 மணிக்கெல்லாம் அங்க நாள் முடிஞ்சிடும். நமக்கு இங்க 6 மணி எப்படியா இருந்தா அங்க 4 மணி 2 மணி நேரம் வேலையை முடிஞ்சுட்டு வரலாம். ஸோ அதை கால்குலேட் பண்ணி தான் அவங்க வாழ்றாங்க. வின்டருக்கு ஒரு மாதிரியும் சம்மருக்கு ஒரு மாதிரி தான் அவங்களோட லைஃப் டைம். ஸ்கூல்லாம் காலையில் 7 மணிக்கு சிக்கிம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, 2 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருக்கு.
2:30 தான் மேக்ஸிமம் அதிகபட்சம் முடிஞ்சது. இப்போதாங்க லைட்டாக சில்னஸ் தெரியுது. அந்த ஹில் ஸ்டேஷனுக்குள்ள அந்த ஃபீல் இருக்கு. இப்படி திருவனந்தபுரத்துல இருந்து நம்ம மூணாறு இல்லை இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இந்தியன் சைனீஸ் குசைன் ஷாவன்ஜா. முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ஒரு டீட்டெயிலாக அந்த ரோட்ஸ் எப்படி இருக்கு, இந்த ஊர் எப்படி இருக்கு, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத எல்லா வீடியோலையும் நான் சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். வண்டியில் பிரேக்ஸ் சரியில்லைங்க. நம்ம வந்து சிக்கிம்ல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டோம். நாளைக்கு முடிஞ்சா இல்லை நாளைக்கு கட்டாயம் மாற்றி ஆகணுங்க. அப்போதான் நம்ம வந்து இங்கே போகிறோம், அருணாச்சல் போகிறோம். ஷீலா பாஸ்லாம் 13,000 அடி 14,000 அடி திருப்பி போகிறதுக்கு ஏற போகிறோம். ஸோ கட்டாயம் நமக்கு தேவைப்படும். அதனால ஷூ இருக்கிறது பெட்ரு. ஏறும்போது தெரியாது, ஏறும்போது எந்த பஞ்சாயத்து இருக்காங்க ஆடு அழகாக இருக்கலாம். இறங்கும் போது கிளச்சை வச்சு இறங்க முடியாது, அது வேகமாக போயிடுது, கிளச்சு தீஞ்சிடும். அதனால பார்க்கலாம், இது போயிட்டே இருக்கு, எங்க போகுதுன்னு தெரியல நம்மளுக்கு. அப்படியே எங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தா அந்த சன்செட்டு ஸ்கையெல்லாம் உங்களுக்கு இதில் எப்படி தெரியும் தெரியல. கோப்ரோவில் சாரி ஆக்ஷன் கேமரா, இன்னும் கோப்ரோன்னு வருது. கோப்ரோ மாற்றி பல நாட்கள் ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி சூப்பராக இருக்குங்க, ஸ்கை பயங்கரமாக இருக்கு. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம சில்லாங்கோட சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம். சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஷார்ட்கட்டில் கூட்டு போகுது. அந்த பக்கம் ஸ்கையை பார்க்கறதாங்க பயங்கரமாக இருக்கு. ரொம்ப கிளியர், அப்படியே ஒரு மாதிரி ஆரஞ்சிஷா, எல்லோயிஷா, ப்ளூயிஷா. வழி விட்டாண்ட ஏறிடலாம். அன்கட் வீடியோ போறோமா, வெளிச்சிருக்கும் போது கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த சிட்டியை நீ எல்லாம் இருட்டாயிடுச்சு, நம்ம நாளைக்கு காட்டலாம். ஒரு 2500 கிலோமீட்டர் தாண்டி இப்படி ஒரு பேர் தெரியாத ரோட்டில் ஒரு கை உரைய வைக்கிற ஒரு குளிரில் இந்த மாதிரி ஒரு பயண அனுபவம் வந்து, அதுவும் இவ்வளோ சூப்பரான ஒரு வானத்துக்கு கீழே. மேலே அந்த வானத்தை பாருங்கள். அப்போருந்து எனக்கு இங்கே எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் மேலே இருக்க நமக்கு அந்த வானம் மட்டும்தான் ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. என்னால் வைப்பரை வந்து மூடிட்டு ஓட்ட முடியல அப்படின்றதுனால ஆடியோ வந்து பயங்கர நாய்ஸியாக இருக்குது. அதனால நான் இப்போ வாய்ஸ் ஓவரில் பேசிகிட்ருக்கேன் உங்களோட. சில்லாங் டவுன் இப்போ நம்ம இருக்குது மெயின் டவுன் இது. இங்கேருந்து நம்ம இப்போது சிரபுஞ்சு போயிட்டுருக்கோங்க. ஸோ பயங்கர டிராஃபிக் தான், பயங்கர ரஷ்ஷு தான் அது. ஆக்சுவலாக வந்து ஈவினிங் டைமில் வந்துருக்கோம், கரெக்டாக வந்து அந்த வேலையெல்லாம் முடிகிற டைம் எல்லாத்தையும் அந்த டயத்தில் வந்ததுனால வந்து பார்த்தோன்னா இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தோன்னா அந்த ரோடு எம்டியாக தான் இருக்குங்க. ஏன்னா நாங்கள் ரிட்டன் போகும்போது நாங்கள் பார்த்தோம் நாங்கள். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே காட்டுது. ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. அப்படியே சில்னஸில் அப்படியே பாட்டை கேட்டுக்கிட்டு ஜாலியாக ரைட் பண்ணுறது பயங்கரமாக இருக்குங்க. என்ன கையில் க்ளோவ் போடல, ஹெல்மெட் வயசு போட முடியல, போட்டால் கிளார் அடிக்குது. அதனால அப்படியே போகிறோம். சிரபுஞ்சு எங்கிட்டு போகுது, எக்ஸ்பிரஸ் முழு பவரே வந்து இந்த ட்ரிப்ல நான் பார்த்துட்டு இருக்கேன், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ இன்னும் அதான் எனக்கு பேர் வேற வைக்கல. நம்ம தம்பின்னு வச்சுக்கலாமே, வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். காலையில் சாப்பிட்டதான், சாப்பிடல, அதனால ஒரு மோமோஸ் ஏதாவது ஒன்று சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருக்கேன். சாப்பிட்டுட்டு கூப்பிட்றேங்க. $33 கிலோமீட்டரு, 1 மணி நேரம் காட்டுது. ரோடோட கண்டிஷன் பார்த்துக்குங்க. ஸோ நமக்கு இன்னும் ரீச் ஆகிறதுக்கு அவ்வளோ நேரம் இருக்கு. நான் கூட வந்து சில்லா இது கவுஹாட்டி டு சில்லாங் ரோட பார்த்துட்டு அப்படியே சில்லா சவர விட்டேங்க. அப்படியே டோட்டலா அங்கிட்ட ஆப்போசிட் ரோடு இருந்திருக்கு, ஆனா அடிச்சு தம்சம் பண்ணிருக்க மழை. பயங்கரமா பள்ளமேல இருக்கு, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. உடம்பு பூரா அப்படியே டஸ்ட் அப்படி இருக்குங்க. போய் எப்படா ரூமுக்கு போவோம், அடி ஒரு குழியில போடுவோம் இருக்கு. அதே மாதிரி சில்னஸ் வந்துருச்சு, நல்லா சில்னஸ் வந்துருச்சு. மேல கீழே நல்லா வெயில் இருந்துட்டு மேல சில்னஸ்குள்ள வர நல்லா இருக்கு. அப்படி ஒரு மாதிரி அந்த வெயில் நல்லா இருக்கு. பட் ரோடு நல்லா இருந்துச்சுன்னா சூப்பரா இருந்திருக்குங்க. ஓகே, பாப்பா ரூம் போயிட்டு பேசுவோம். ஸோ நண்பர்களே பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்புஞ்சி கட்டாகிற பாதைக்குள்ளே வந்துட்டோம். ரோட்டில் ஒரு பயம் கிடையாதுங்க. 6 மணி 6:30 தான் இருக்கும் மணி. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரோடே காலி ஆயிடுச்சு. எம்டி ரோடு, என்னன்னே தெரியல. எதிர்த்தாப்புல நமக்கு என்ன இருக்குன்னு தெரியல, சைடில் பக்கத்தில் என்ன இருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு ரோட்டில் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. சில்னஸ் பீக்கில் இருக்குது, பயங்கரமாக இருக்குங்க. இது என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். காட்டுக்குள்ளே போகிறோம். ஃபுல் கும் இருட்டு தான், இந்நேரமே கும் இருட்டு தான். இனி நம்ம ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம ரூம் போயிடுவோம்னு நினைக்கிறேங்க நான். ஸோ சிறப்புஞ்சி வந்து அல்டிமேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பகலில் இந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. எங்கேருந்து நம்ம கவுஹாட்டிக்கு முன்னாடி இருந்து 150 கிலோமீட்டர் முன்னாடி இருந்து கிளம்பி இப்போ மேகலாயை தாண்டி இப்போ சிறப்புஞ்சி வந்திருக்கோம். நம்ம இப்போது மேகலாயில் இருக்க சிறப்புஞ்சி வந்திருக்கோம். எது பாதையிலேருந்து தெரியலங்க. ஃபுல்லா கும் இருட்டு. பாட்டு கட்டின மாட்டுக்கு ஜாலியா வரும். காய்ஸ், ஃபைனலி நம்ம சிறப்புஞ்சில் இருக்க நம்ம ரூமுக்கு வந்தாச்சு இல்லைங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு இடத்துல ஒரு ரூம் இருக்குங்க. நான் உங்களுக்கு அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, லேட் ஆகிடுச்சு, மணி 7:30 மேலே ஆயிடுச்சுங்க. 8 மணிக்கெலாம் கடைய முடிவேலாம். போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கூட அந்த இன்னொரு அண்ணன் வரான்னு சொல்லியிருந்தாலும் அவர் வந்துட்டுருக்காரு சில்லாங்கிலேருந்து. அவருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். வந்துட்டு நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. நாளைக்கு சிறப்புஞ்சியை வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்படியே எனக்கு முன்னாடி இருக்க இந்த ரூமையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுற சூப்பரான ஒரு ரூமுங்க. நல்ல ஒரு ஆம்பியன்ட்டில், வெளியில் பயங்கர சில்னஸ்ஸு, உள்ளே வந்து அப்படியே கதன்னு அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சிறப்புஞ்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நம்ம தங்கியிருக்க ரூமையும் வேறு லெவலில் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸ்டே டியூன் காய்ஸ்.